அல்லாஹ்வுடைய தூதருங்க இப்படி ஒரு ஆட்சியாளரை நீங்க தேடி 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 போனாலும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு நேரத்தில் மதீனாவில் ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பீதி நடக்குது. மக்கள் எல்லாம் அச்சத்துல எல்லா ஊர்ல கூடி நிக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, எவன் வந்துட்டான்னு தெரியலையே, இன்னும் ஒரு நம்ம பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாம இருக்கிறோமே, இவனா உள்ள புகுந்து எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சா என்ன செய்யறது என்ற ஒரு அச்சத்தில் நிற்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடிவாளம் போடாத குதிரையிலே அந்த பக்கத்தில் இருந்து வருகிறார்கள். வந்துட்டு சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எல்லாம் நிம்மதியா இருங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி மக்களை அனுப்பி வைக்கிறார். இப்படி ஒரு ஆட்சியாளரை பார்க்க முடியுமா? ஒரே ஒரு ஆட்சியாளரை, சாதாரணமா இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் கூட இப்படி பார்க்க முடியாது. கவுன்சிலருடைய கணவர் என்று சொன்னால் அவர் வர்றதே வித்தியாசமா தெரியுது. கவுன்சிலர் கூட வேணாம், இவர் கவுன்சிலருடைய ஹஸ்பண்டுங்க, அவரே ஒரு வித்தியாசமா வர்றார். அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? போர்க்களத்தில் எப்படி இருந்தாங்க? நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் நின்று கொண்டிருப்போம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகிலே இருப்பது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு போர்க்களத்திலே தளபதியாக நின்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி ஒரு ஆட்சியாளரை காட்ட முடியுமா? ஒரு கிராமத்திலே உள்ள, மதீனாவிலே உள்ள ஒரு அடிமை பெண் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்துக் கொண்டு மதீனாவை ஊர்வலம் வந்துவிட முடியும்? ஒரு சபையிலே நாங்கள் போய் பார்த்தோம் என்று சொன்னால், ஐயுக்கும் முஹம்மத், உங்களை யார் முகமது என்று நாங்கள் கேட்போம். கேட்ட பிறகுதான் முகமது யார் என்பது எங்களுக்கு சொல்லப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்க